நல்ல பாரம்பரியமாக ஒரு ஸ்டைலில் அடுப்பில் விறகெல்லாம் போட்டு எரித்து நல்ல மண்பானை உட்கார வச்சு சிக்கன் சமைக்க போகிறோம். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது, 90லாம் வைக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வாட் சம்திங் இட்ஸ் நாட் சம்திங் டு கனெக்ட். என்ன கனெக்ட்? கருப்ப குசும்புக்காரன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பசாமி கோயில் வந்திருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோங்கிறத நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இங்கே வந்துட்டு நம்ம பாரம்பரிய முறையில் ஒரு சமையல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எதனால இப்போ திடீர்னு இந்த ஐடியா வந்துச்சுன்னா, பொதுவாகவே மற்றவங்க லைஃப் எப்படின்னு தெரியாது, என் லைஃப்பில் நான் போட்டிருக்க சட்டையாக இருக்கட்டும், போட்டிருக்க பேண்ட்டாக இருக்கட்டும், இந்த கையில் போட்டுருக்குது, கழுத்தில் போட்டிருக்குது எல்லாமே நான் பிளாக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என் போட்டிருக்க கண்ணாடி கூட பிளாக் தான், முக்கால்வாசி பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் வச்சிருக்க வண்டி முதற்கொண்டு பிளாக் கலர் தான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வாட் சம்திங் இட்ஸ் நாட் சம்திங் டு கனெக்ட். என்ன கனெக்ட்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பசாமி நல்லா கும்பிட்டு, எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது, 90லாம் வைக்க மாட்டேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு அவருக்கு ஒரு நல்ல கனெக்ட்னு சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவர் இடத்துலையே நல்ல பாரம்பரியமாக ஒரு ஸ்டைலில் அடுப்பில் விறகெல்லாம் போட்டு எரித்து நல்ல மண்பானை உட்கார வச்சு சிக்கன் சமைக்க போகிறோம். அதை உங்களுக்கு நல்லா கிளியராக காட்ட போகிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அடுப்பு தான் நான் கீழே வச்சு விறகு வச்சு எரிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் அடுப்பில் சமைக்க போகிறோம். இந்த இடத்துல வச்சு நம்ம சமைக்க போகிறோம். சமைப்போமா? தீப்பிட்டு ஒன்றை தானே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம குப்பையெல்லாம் பொறுக்கணும் தானே, கையை கழுவிவோம் முதல்ல. நம்ம பாரம்பரியமான முறையில் சமைக்கிறதுக்கு இந்த மண்பானை ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தான் நம்ம சமைக்க போகிறோம். இதை ஒரு கழுவிக்கலாம் லைட்டாக.
ஓகே. என்ன சமைக்கிறோன்னா, இப்போ எண்ணெய் கிடையாது. நாங்கள் தீப்பெட்டியே மறந்து வச்சு தான் வந்தோம். நம்ம கருப்பர்கிட்ட இருந்து தான் தீப்பெட்டி ஆட்டையை போட்டு வந்து சமைக்க போகிறோம். எண்ணெய் இல்லாமல் என்னெல்லாம் சமைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கனை வைத்து தான். சோம்பேறி சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை வந்து நம்ம ஸ்டைலில் இப்போ பண்ண போகிறோம். எல்லாமே வந்துட்டு பாரம்பரியமாக பண்ண போகிறோம். வீடியோவில் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். இந்த சட்டி சூப்பராக இருக்கிறாரு. 2 பேர் கண்ணு வச்சாங்க தானே. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கனை போட்டு கழுவி க்ளீன் பண்ண போகிறோம். ரெண்டு பல்லு பூண்டு, சின்னூண்டு இஞ்சி வந்து நல்லா கழுவி போட்டுக்கோங்க, மண் இல்லாத அளவுக்கு. இது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உலக்கில் வச்சு இடிக்க போகிறோம். இப்போ தட்டின இஞ்சி பூண்டை உள்ளே போட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறி மசாலு, இது மிளகா பொடி, சிக்கன் பொடி, லைட்டாக கருவேப்பிலை, இஞ்சி போட்டு தட்டில் போட்டு நல்லா பரட்டுன்னு பரட்டிக்கிருக்கோம். இது இந்த சோம்பேறி சிக்கன் பார்த்தீங்கன்னா சமைக்க தெரியாத பெண்கள், இந்த வெளியில் போய் ரொம்ப தூரமாக போய் வேலை பார்க்குற பேச்சுலர் பசங்க, நம்ம பசங்க, இல்லை சமைக்க தெரியல இருந்தாலும் சமைக்கணும்னு ஆசை இருக்கவங்க இந்த சிக்கனை ட்ரை பண்ணலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு கத்தி வெங்காயம்லாம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். தீப்பெட்டியவே மறந்துட்டோம். நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்போம் பார்த்துங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். போய் அடுப்பை பற்ற வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சுட்டு தூக்கி அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சிக்கன் தூக்கி மேலே வச்சுருவோமா? அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க சிக்கன் எடுத்து வைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். சிக்கனில் இருக்க தண்ணியே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி லைட்டாக கிண்டி விட்டால் போதும். உங்களுக்கு அப்படி ஒருவேளை இது கஷ்டமாக இருந்துச்சா கொஞ்சம் லைட்டாக வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு தண்ணி தேவை கிடையாது. அதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாக போச்சு. இதில் கொஞ்சம் லைட்டாக ஆயிலுமே ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஏன் ஆட் பண்ணாமல் இருக்கோம்னா, நான் கொஞ்சம் பாடி மெயின்டைன் பண்ணுற ஆள். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறேன். முன்னாடி இருந்த உடம்புக்கும் இப்போ இருக்க உடம்புக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டணும். ஒரு சும்மா லைட் மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காக முன்னாடி எப்படி இருந்தேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்தளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கேன் எதனால அப்படிங்கிறதையும் காட்டுறேன். நம்ம எந்த அளவுக்கு ஆயில் கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு பாடி ஹெல்த் நல்லாயிருக்கும்.
ஆயிலு, சுகரு, மைதா இந்த ஐட்டம்லாம் சாப்பிட்லாம். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம். உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி ஊற்றலை. அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எப்படி வந்திருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான். இது வந்துட்டு ஃபேட்டும் கிடையாது. நம்ம ஏன்னா ஃபேட்டுக்கு வந்து ஆயிலும் மிக்ஸ் பண்ணல, டொமேட்டோ, ஆனியன் எதுவுமே மிக்ஸ் பண்ண கிடையாது. வெறும் சிக்கனு, மசாலா ஐட்டம் மட்டும்தான். அதுவும் மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுருக்குறோம். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் நல்லா இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். உங்கள் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு vlog வீடியோ போட்டேன், அடுத்து காமெடி வீடியோ போட்டேன், அப்புறம் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அதை வீடியோ போட்டேன். இப்போ வந்து குக்கிங் இறங்குறேன்னு போட்டிருக்கிறேன். பழைய வீடியோ பார்க்காதவங்களாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள். எல்லா வீடியோவுமே அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ அது பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவாக பண்ணலாம். எதுக்கு எனக்கு கருப்பருக்கும் நல்ல கனெக்டிங் அப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த வீடியோவில் ரெக்கார்ட் வச்சா என்னன்னு தெரில, நான் பேசிக்கிறப்பே வந்து பள்ளி சவுண்ட் விடுச்சு. அது எதுக்கு சவுண்ட் விடுச்சுன்னு தெரில. நம்ம இங்கே சமைக்கிறோமா, இவ்வளோ நேரம் வெயில் நல்லா கொளுத்து விட்டு அடித்தது மோடம் போட்டிருக்கு. அந்த கிளைமேட் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதை பாருங்கள். இதனாலேயோ என்னமோ தெரில, எனக்கு இவருக்கும் நிறைய சிங்க்கு. அங்க மட்டும் சொல்லிடுது. நான் தான் சொன்னேன்ல, இவ்வளோ நேரம் வெயில் அடித்தது, இப்போ கிளைமேட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒண்ணுதுடா. கருப்பேன் குசும்புக்காரன். அவ்வளோதான் டியூட்ஸ், இது ஃபுல்லாக வெந்துடுச்சு. உங்களுக்கு எதுவுமே ஆட் பண்ணாமே பாருங்கள், கிரேவி இதில் வந்துடுச்சு பதத்தில். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். பேச்சுலர் பாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது முக்கால்வாசி உங்களுக்காக தான். அவ்வளோதான், இதை இறக்கிட்டு அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் கூட இவ்வளோ சூடாக இருக்காடா. உண்மையிலேயே செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. மசாலா கம்மியாக தான் போட்டோம், அந்த அரோமா ஃப்ளேவரு சூப்பராக. அந்த கருவேப்பிலை போட்டோம் தானே, கருவேப்பிலை இஞ்சி பூண்டு தட்டி போட்டு இந்த மண்பானையோட ஸ்மெல்லு எல்லா அரோமாவும் சூப்பராக இருக்குது. இப்போ இதோட ரிவ்யூ வந்து கேமராமேன் வந்து சாப்பிட்டு பார்ப்பாரு.
வாடா டேய் சாப்பிட்டு போடுறா. ஏன்னா நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல இவன் வீடியோக்காக நல்லா கண்டு போயிடுவேன் அப்படின்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே. நீ தானே சொன்ன எண்ணெய் இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லாமல் எப்படி சமைக்க போகிறேன், என்னடா சமைக்க போகிறேன்னு கேட்டால் தானே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது வந்து சோம்பேறி சிக்கன் சொல்கிறோட கருப்பு சமையல்னு சொல்லிட்டு போயிடலாம். சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட் நல்லா இருக்கு உண்மையிலே. இல்லை நான் வீடியோக்காக சொல்லாதரா, உண்மையாக சொல்லு. நல்லா இருக்கு.